உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இன்றைக்கி இந்தியா இருக்குது அப்படின்னாலே இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட தங்கம் இருக்குது. இந்த தங்கம் இருக்கிறது அடுத்த ஒரு புரட்சின்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். சும்மா நம்ம தான் வல்லரசு நாடு இருக்கிறதுலே டாப். நிறைய பேர் அதை என்ன சொல்கிறாங்கன்னா மணி டிமானிஸ்ட்ரேஷன் பண்ண மாதிரி கோல்டையும் பண்ணுவாங்கன்ற மாதிரி. கண்டிப்பாக நடக்கும், பிற்காலத்தில் நடக்கும், இப்போ உடனே வராது. அதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்திலையும் மக்கள்கிட்ட தெரிவிப்பது அது தப்பும் கிடையாது. ஏன்னா ஓரளவுக்கு நம்ம ஒரு பக்கம் நம்ம பிலோ பாவர்ட்டின்றோம், வறுமை கோட்டின் கீழே இருக்குன்றோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு லெவல் மேலே கணக்கில் காட்டாமலே எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ அவங்க கொண்டு வரணும், என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையுமே ஒரு 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 ஸ்கீமில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து அதை நாட்டுக்கும் பயன்படுற மாதிரி அடுத்தடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. இது நாள் வரைக்கும் சேமித்த தங்கமே இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட தங்கம் இருக்குது. நம்ம 1000 தான் சில பேர் பேசுவாங்க, தங்கம் விலை ஏறி போச்சு, தங்கம் அப்படி இப்படி, இது என்ன முக்கியமான விஷயம் கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இன்றைக்கி இந்தியா இருக்குது அப்படின்னாலே நம்மளுடைய தனிப்பட்ட நபருடைய வளர்ச்சி, அவங்களுடைய முயற்சி, அது மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் இங்கேருந்து ஃபாரின் போய் ஒழுக்கம் அப்படியோடு இருந்து சேமித்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த தங்கம் இருக்கிறது அடுத்த ஒரு புரட்சின்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஒரு விஷயம் அடுத்த ஒரு 10 வருஷத்துலலாம் தங்கம் உலகத்திலே இல்லாத அளவுக்கு போயிடும். ஒவ்வொரு நாடுமே ரொம்ப இது பண்ணுறது. அப்போ நம்ம மக்கள்கிட்ட இருக்க தங்கமும் அரசாங்கத்தில் இருக்க தங்கமும் எடுத்தோம்னா சும்மா நம்ம தான் வல்லரசு நாடு இருக்கிறதுலே டாப், இருக்கிறதுலே நம்பர் 1 அப்படின்ற அளவுக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தங்கத்தை வச்சு பொருளாதாரத்தை கணக்கு பாடுன்றப்போ சொல்ல வரேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.